ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். 30 நாள் 30 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுவும் இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இந்த மாதிரி தான். ஆனால் ரைஸ் இல்லாமல் அரிசி மாதிரி சேர்க்காம அரிசியை தவிர்த்து உளுந்து கூட என்னெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம் அதுலேயே வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து கார்போஹைட்ரேட் இல்லாததுனால உடல் எடை குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த டயட்டுக்கும் இது கரெக்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1 month இந்த சீரீஸ் 30 days 30 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வித்தவுட் ரைஸ். ஃபஸ்ட்டு டே பாசிப்பருப்பு இட்லி. இதற்கான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 ஜீரகம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஓரளவுக்கு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் காலையில் என்னாச்சுன்னா கொஞ்சம் பொங்கி மாவும் வேறு வேஸ்ட் ஆகி போச்சு. அப்புறம் இருக்கிற மாவில் தான் வந்து நான் இட்லி, தோசை ரெசிபிக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சேன். பாருங்கள், தண்ணி இவ்வளோ தண்ணி சேர்க்க தேவையில்லை. மாவில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த அரைக்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. தோசைலாம் செம்ம சூப்பராக இருந்தது. இட்லியும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபி. கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணாலே வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆகும். தேங்க்யூ.